கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா காசாவில் ஒரு போராளி உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது வெளியிட்ட ஒரு தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். காசாவில் போர் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுவும் பார்த்திங்கன்னா கடந்த 2 வருடங்களாக இந்த சண்டை போய் கொண்டிருக்கு. அவங்களுடைய நாடு தேசம் சுதந்திரம் அடையணுங்கிறதுக்காகவே அவர்கள் அவங்களுடைய உயிரையும் தியாகம் செய்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுலேயும் காசாவில் நல்லா யோசிச்சு பார்த்தா எல்லாமே அழிக்கப்பட்டதுக்கு பிறகு அங்கே எந்த சௌரியமுமே இல்லை. அதுலேயும் காசாவில் பார்த்திங்கன்னா எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கறனால எந்த சௌரியமுமே இல்லை. தரை முழுவதும் பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய படைகள் சுற்றி கொண்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பங்கர், அதாவது நிலத்தடியில் தான் என்ன பண்ணுறாங்க, காசாவுடைய போராளிகள் வாழ்ந்து கொண்டு இருந்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து வெளியே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அத்தனாயிரம் மக்கள், கிட்டத்தட்ட ஒரு 60,000 மக்கள்லாம் இறந்துட்டாங்க. எத்தனையோ குழந்தைகள் இறந்துட்டாங்க. சாப்பாடு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்ட போது கூட அதுக்காக அவர்கள் விடாமல் தைரியமாக நின்று போராடுறாங்க. இதே இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணுறாங்க, பயந்துட்டு தற்கொலை பண்ணிட்டு இருக்கான். இந்த ஒரு வாரத்தில் 17 பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க இஸ்ரேல் ராணுவம். அது இந்த இஸ்ரேல் ராணுவம் எப்படிப்பட்டவன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா யூனிஃபார்மை போட்டுட்டு, ஹெல்மெட்டை போட்டுட்டு, எல்லா சேஃப்டி கார்டும் போட்டுட்டு, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டுட்டு, கையில் ஆயுதங்களை ஏந்திட்டு வரான். ஆனால் அவனுக்கு பயமாக இருக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய போராடி பாருங்க, இப்போ கடைசி நேரத்தில் மவுத்துடைய நேரத்தில் ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு, சண்டை போட்டுட்டு இருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய கான் யூனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில். அதில் இவரும் இன்னொருவரும் 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போ இஸ்ரேல் ராணுவத்தில் இருக்கவன் என்ன பண்ணுறான், ஒருத்தரை சுட்டுறாங்க, காசாவுடைய போராளியை. அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் 2ஆவதா இவர் என்ன பண்ணுறாரு, பின்வாங்கி வரல. அதுதான் ரொம்ப முக்கியம். கூட போனவர் இறந்துட்டாருன்னா இவர் பயந்துட்டு வரணும் இல்லை. என்னதான் இருந்தாலும் நமக்கு என்ன ஆயிரும், மௌத்தை கண்ணில் பார்த்தோன்னு ஒரு பயம் வரும் இல்லை. ஆனால் பயம் வரல. இவர் 2ஆவது தடவை என்ன பண்ணுறாரு, 2ஆவதா இவர் இறங்கி சண்டை போடுறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவரையும் சுட்டுறாங்க. சுட்டதுக்கு பிறகு இவருக்கு நல்ல பிளட்டெல்லாம் லாஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் விட என்ன பண்ணுறாருன்னா, அவர் கையில் இருக்கக்கூடிய ஃபோன் எடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, மெசேஜை அவங்க அம்மாவுக்கும் அத்தாவுக்கும் அனுப்புகிறாரு. அவங்க அம்மா அத்தாவும் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகதிகள் முகாம் இருக்காங்க. அவங்களுக்கு சொல்கிறாரு, அம்மா அத்தா நான் பார்த்தீங்கன்னா இப்படி சுடப்பட்டிருக்கேன், நானும் என்னுடைய தோழரும் வந்தோம், அவர் இறந்துட்டாரு, அவங்களுடைய குடும்பத்துக்கும் நீங்கள் தகவல் சொல்லிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போது சுடப்பட்டிருக்கேன், என்னையும் காப்பாற்ற முடியாது, நானும் அல்லாஹ் இடத்துல போகிறேன், நான் இந்த உலகத்துக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அல்லாஹ் எனக்கான நேரத்தை நிர்ணயித்து வச்சுருக்கான், நான் தினமும் தொழுதேன், நான் கஹப் சூரா ஓதுனேன், நான் பார்த்தீங்கன்னா நோன்பு வச்சேன், என்னுடைய அமல்களை நான் கொண்டு போகிறேன், அதே மாதிரி நீங்களும் உங்களுக்காக நிறைய அமல்கள் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மவுத்து வரும் வரை என்னை நினைத்து எனக்காக துவா செய்யுங்க, எனக்கு உங்களுக்கு துவா செய்யக்கூடிய பாக்கியம் இல்லை, நீங்கள் தான் எனக்கு துவா செய்யணும், நான் மவுத்தானதுக்கு பிறகு நீங்கள் உயிரோடு இருப்பீங்க, கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, எல்லாருக்கும் ஒரு நாள் நிர்ணயித்த மவுத்து வந்துதான் ஆகும், அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க, நாம் சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருக்கிறோம், போராடக்கூடிய எந்த இடத்துல நமக்கு மவுத்து வந்தாலும் நம்ம ஷஹீதுடைய அந்தஸ்தில் தான் போவோம், அல்லாஹ் நமக்கு சிறந்ததை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அவருடைய வீடியோவை அவர் நிறைவு செய்கிறாரு. பாருங்கள், கடைசி நேரம் மவுத்தில் கூட அவர் என்ன பண்ணியிருக்காரு, தைரியமாக எடுத்து அவங்களுடைய தாய் தந்தைக்கு மெசேஜை சொல்கிறாங்க. அந்த மெசேஜில் கூட வேறு எதுவுமே சொல்லலை, கத்தி அழுகலை, கதறலை, எதுவுமே பேசலை. அவர் என்ன சொல்கிறாரு, நான் என் அமலை எடுத்துகிட்டு போகிறேன், என்னுடைய வேலை முடிஞ்சு அல்லாஹ் என்னை கூப்பிட்றான், நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய அமலை சேர்த்து வச்சுக்கோங்க, எனக்காக துவா செய்யுங்க, நீங்கள் மௌத்தாகி நான் துவா செய்வேன்னு நினச்சேன், ஆனால் நான் மௌத்தாரேன், நீங்கள் எனக்காக துவா செய்யுங்க, நீங்கள் கவலையெல்லாம் படாதீங்க, எல்லாருக்குமே ஒரு நேரம் வந்துகிட்டே தான் இருக்கும், நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக செஞ்சால் போதும், நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், நம்ம ஜிஹாத் செஞ்சிட்ருக்கோம், அதுக்கு என்ன கூலி, நமக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும், அதனால் நம்ம ஷஹீதுகளாக மரணிச்சிட்ருக்கோம்னு சொல்லிட்டு கடைசி நொடியில் நான் மௌத்தாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுறாரு, என்னை காப்பாத்துங்க, எனக்கு உதவுங்கன்னு கூட பேசல, இப்படி தைரியமா பேசியிருக்காரு. சுபஹானல்லாஹ். இதுதான் அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய ஈமானுங்கிறது. அவர்கள் எந்த அளவுக்கு உண்மையா உறுதியா தைரியமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். உண்மையாலுமே சொல்றேன், பாலஸ்தீன மக்களை விட ஈமான் உள்ள மக்களை நீங்க இந்த உலகத்துல பார்க்க முடியாது. உண்மையாலுமே நீங்க சவுதியில கூட பார்க்க முடியாது. இந்த சவுதியில இருக்கக்கூடிய மக்களாகட்டும் இல்ல ஆட்சியாளர்களாகட்டும், நம்ம நினைச்சு போறோம் அவங்கெல்லாம் காபா பக்கத்துல இருக்காங்க, அவங்களாம் மக்கால இருக்காங்க, அவங்களாம் மெதினால இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நபி அவர்கள் சொன்னாங்க பாருங்க, அரஃபாவுடைய மைதானத்தில் நின்று இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரபியர்களும் மற்றவர்களை விட சிறந்தவர்கள் அல்ல அப்படின்னாங்க. அதாவது அரபியவர்கள் தான் சிறந்தவர்கள்னு சொல்லிட்டு என்றைக்கும் நீங்கள் நினச்சிடாதீங்க, அரபியவர்கள் மற்றவங்களை விட சிறந்தவர்கள் அல்லன்னு சொல்லிட்டு நபி அவர்கள் அவங்களுடைய கடைசி ஹஜ்ஜின் போது சொல்லிட்டு தான் மஃபாத் ஆயிருக்காங்க. நாம் தான் அவங்கள பெருசாக நினைக்கிறோம். ஆனால் நபி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க,
அல்லாஹுடைய பார்வையில் நீங்கள் கருப்பரா ஏழையா எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் தக்வா உடையவரா அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம்னு நபி அவர்கள் சொன்னாங்க. அந்த தக்வா வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீன மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. மற்ற எல்லா மக்களை விட இவர்களை பார்க்கும்போது நமக்கு அந்த ஈமான் வரணும். நம்மளுடைய அமல்களை நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக செஞ்சு வைக்கணும். மவுத்து வரும்போது தைரியமாக அல்லாஹ் அக்பர், நான் வாழ்ந்தது நல்ல வாழ்க்கை, நான் போட்ட சண்டை நல்ல சண்டை, நான் ஓதுனது இபாதத் செஞ்சதெல்லாம் நல்ல காரியம், அவ்வளோதான், இனி எனக்கு என்ன இருக்குது, அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அல்லாஹ்வே வந்து அவர்களுக்கு சிறந்ததை கொடுக்கணும். இந்த தைரியம் நமக்கு வரணும்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாமளும் வாழணும். அல்லாஹ்வே போதுமானவன். இது உங்களுக்கு படிப்பினையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்காக துவா செய்யுங்க, பாலஸ்தீன மக்களுக்காக துவா செய்யுங்க. அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை போட்டோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கும் காட்டும். ஹைப்னா கீழே வந்து ஆப்ஷன் காட்டும் பாருங்கள், ஹைப் திஸ் வீடியோன்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாயிண்ட்ஸ் காட்டும். கிளிக் பண்ணால் போதும். அது சும்மா வந்து பார்த்திங்கன்னா லைக் கொடுக்குற மாதிரி தான் அதுவும். அது மூலமாக நிறைய பேத்துக்கு இது காட்டும். அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.